ஹாய், நம்ம இன்னைக்கு பா வகைகள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பா வகை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க யாப்பிலக்கணம் பத்தி தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா, ஆ இது படிக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். யாப்பிலக்கணம் பத்தி நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் 3 வீடியோ போட்டிருக்கேன். அத பார்த்துட்டு இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி நான் இப்ப இந்த வீடியோக்கு யூஸ் பண்ற இந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும்னா, நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் குடுக்குறேன். என்னோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிடிஎஃப்லாம் அங்க கிடைக்கும். ஓகே. இப்ப யாப்புனா யாப்போட வேறு பெயர்கள் என்னென்னன்னா, செய்யுள், தூக்கு, தொடர்பு, பாட்டு, பா. அடுத்து யாப்பின் உறுப்புகள். யாப்பின் உறுப்புகள் மொத்தம் வந்துட்டு 6. அது என்னென்னன்னா, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இந்த எழுத்து வந்துட்டு 3 வகைப்படும். அசை 2 வகைப்படும். இது மாரி ஒண்ணுமே ஒவ்வொரு வகைப்படும். அத பத்தியுமே ஷார்ட்கட்டோட அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அத பாருங்க. பா வகைகள். பா வகைகள் வந்துட்டு வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இந்த ஒவ்வொரு பாக்கும் ஒவ்வொரு ஓசை இருக்கு. அது என்னென்னன்னா, வெண்பாக்கு வந்துட்டு செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவுக்கு அகவல் ஓசை, கலிப்பாக்கு துள்ளல் ஓசை, வஞ்சிப்பாக்கு தூங்கல் ஓசை. இது இப்ப பார்க்குறப்ப ஞாபகம் இருந்தாலும் நமக்கு அப்புறமா குழப்பும். இப்ப ஞாபகம் இருக்கிறதுக்காக மட்டும் தான் சொல்றேன். இப்ப வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசையா, நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சீரியல் பார்த்துருப்போமா, பாரதி கண்ணம்மான்ட்டு. அதில பார்த்தீங்கன்னா, அந்த வெண்பா கேரக்டர் வந்து நெகட்டிவ் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் பார்த்தாலே நமக்கு இது செப்பல் தான் ஞாபகம் வரும். அது மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இத நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும் தான் சொல்றேன். அடுத்து ஆசிரியப்பான்னா அகவலோசை. ஆ, ஆ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கலிப்பா, துள்ளலோசை. கலிப்பானா நம்ம கலிப்பா சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா, நம்ம துள்ளலான பாட்டு கேட்போம். இல்ல துள்ளலா இருப்போம். அது மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வஞ்சிப்பா. வஞ்சிப்பானா தூங்கலோசை. இப்ப யாராவது நம்மள வஞ்சிச்சுட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னா நம்ம சோகமாயிடுவோம். ஸோ அது வந்து தூங்கலோசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாப்பு தரும் பாவோசை. இப்ப செப்பலோசைனா 2 பேர் உரையாடுற மாரி இருக்கும். அதுதான் வந்துட்டு செப்பலோசை. அகவலோசைனா ஒருவர் மற்றும் சொற்பொழிவாற்றுறது மாரி இருக்கும். அதுதான் வந்துட்டு அகவலோசை. துள்ளலோசைனா கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை. தாழ்ந்தும் உயர்ந்தும் வரும். ஏன்னா, ஒரே ரிதத்துல வந்து அத நம்ம துள்ளலோசைன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? தாழ்ந்து உயர்ந்து வர்றது தான் துள்ளலோசை. தூங்கலோசைனா சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை. தாழ்ந்தே வரும். அந்த ஓசை தான் வந்துட்டு தூங்கலோசைன்னு சொல்றோம். இதெல்லாம் இத பத்தி எந்த நூல்ல சொல்றாங்கன்னா, யாப்பதிகாரத்துல புலவர் குழந்தை சொல்றாரு. ஓகேவா? இப்ப இந்த செப்பலோசை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, வந்து நம்ம செப்பல்னா 2 செப்பல் இருக்கும் இல்லையா? ஸோ 2 பேர் உரையாடுற மாரி, அப்ப இருவர் உரையாடுறது மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். அடுத்து அகவலோசைனா நமக்கு நம்ம ஆசிரியப்பா ஞாபகம் வந்துரும். அப்ப ஆசிரியர் தான் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. சொற்பொழிவாற்றுற மாரி கிளாஸ் எடுப்பாங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து துள்ளலோசை. அது பேர்லயே இருக்கு. அப்ப துள்ளலோசைய பத்தி நமக்கு தெரியும். தூங்கலோசையும் தாழ்ந்தே வரும். அதுதான் தூங்கலோசை. இப்ப அடுத்து இந்த வெண்பா, ஆசிரியப்பா அதோட வகைகள் பத்தி பார்க்க போறோம். இப்ப வெண்பா வந்துட்டு 5 வகைப்படும். ஆசிரியப்பா வந்துட்டு 4 வகைப்படும். அது என்னென்னன்னு பார்க்கலாம். வெண்பா வந்துட்டு குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றொடை வெண்பா. அடுத்து ஆசிரியப்பானா 4 வகைப்படும். அது நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. அடுத்து ஓரசை சீர்கள். ஓரசை சீர்கள் வந்துட்டு 4 வகைப்படும். 4 வகைப்படும். அது என்னென்னன்னா, நாள், மலர், காசு, பிறப்பு. அதே இது ஈரசை சீர்களும் 4 வகைப்படும். அது வந்துட்டு தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம். ஓகே. நம்ம வந்துட்டு இந்த வெண்பா, ஆசிரியப்பாவ பத்தி டீட்டெயிலா அடுத்த வீடியோல பார்க்கலாம். என் என இந்த பிடிஎஃப்லாம் வேணும்னா, என்னோட டெலகிராம் குரூப்ல இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேங்க் யூ.